ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம், டீச் பண்ணிகிட்ருக்கோம். சட்டம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு பார்க்கலாம். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஒரு பெண்மணி வந்து பெரிய சட்ட போராட்டத்திற்கு பின்பு சொத்தை வந்து தன்னுடையது தான் என்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதையும் உச்சநீதிமன்றம் வந்து அங்கீகரித்து பெண்மணிக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதாவது இது சட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கீழமை நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைய போயிருக்கு. இந்த வழக்கு வந்து ஒரு 30 ஆண்டு காலம் வந்து வழக்கு நடந்திருக்கு. இந்த 30 ஆண்டு கால வழக்கை வந்து இந்த பெண்மணி வந்து உறுதியோடு இருந்து போராடி தன்னுடைய உரிமையினுடைய சொத்தை மீட்டிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து பதிவு செய்ய போகிறோம். இந்த வழக்கை வந்து நல்லா விரிவாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நன்கொடை பத்திரம், அதாவது பரிசு பத்திரம்னு சொல்லுவாங்க, கிஃப்ட் டீடுக்கும் வந்து உயிலுக்கும் உண்டான ஒரு பிரச்சனையான ஒரு வழக்கு. இது ஒரு குடும்பத்தில் உள்ள தகராறு மூலியமாக இந்த வழக்கு வந்து பல நீதிமன்றங்கள் சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று இருக்குது. அதாவது அந்த பெண்மணி வந்து சகோதரனுடன் வந்து 30 வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு மறைந்த தந்தையின் சொத்தை சகோதரி பெறுவார் என்று உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது. அதுதான் வந்து முக்கியமானது. அது சுருக்கமாக தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒரு சகோதரி வந்து தனது மறைந்த தந்தையின் சொத்தை சொந்தமாக்குவதற்காக தனது சகோதரனுடன் சுமார் 30 வருடங்களாக பல நீதிமன்றங்களில் போராட வேண்டி இருந்தது. 1985ஆம் ஆண்டு தனது தந்தையால் பதிவு செய்யப்பட்ட நன்கொடை, அதாவது கிஃப்ட் டீடு பத்திரம் மூலம் தனது பெயரில் நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்தை, இந்த சொத்து பின்பு 1993இல் அவரால் தந்தையாலே ரத்து செய்யப்பட்டு சகோதரனுக்கு சொத்தை வழங்கும் விற்பனை பத்திரம், அதாவது உயில் பத்திரத்தை கையெழுத்திடப்பட்டு சகோதரி எப்படி வென்றார் என்பதை அறிய நாம் மற்றவற்றை பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1985 வந்து தந்தை வந்து உயிரோடு இருக்கும்போது தன்னோட மகளுக்கு வந்து சொத்தை வந்து நன்கொடை பத்திரம், அதாவது கிஃப்ட் டீட் வந்து எழுதி வச்சிடுறாரு. அதில் எல்லா சரத்துக்களும் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாமே வந்து அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, எழுதி வைத்து ஒரிஜினல் பத்திரத்தையும் அவர் கையில் வந்து கொடுத்துட்றாரு, மகள் கையில். பின்பு என்னாச்சுன்னு தெரியல, 1993 வந்து உயில் வந்து எழுதி வச்சிடுறாரு. யார் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் பேரில். அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது கேன்சலேஷன் செல்லுபடி ஆகுமா, 1985 வந்து எழுதி கொடுத்த அந்த நன்கொடை பத்திரத்தை கேன்சல் பண்ணுவது செல்லுபடி ஆகுமா என்ன, அதாவது பத்திரத்தையும் கொடுத்தாச்சு, சொத்தையும் வந்து கிஃப்ட் டீட் மூலியமாக வந்து கொடுத்துட்டாரு மகளுக்கு. அதையே திருப்பி வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உயில் வந்து 1993 வந்து மகனுக்கு எழுதி வைக்கிறாரு. இந்த சிக்கலின் அடிப்படையில் தான் வந்து இந்த வழக்கு வந்து பல கட்டங்களாக பல 30 வருடங்களாக நடந்து தீர்ப்பு வந்து சகோதரிக்கு சாதகமாக வந்து வந்திருக்கு. அதாவது என்ன வந்திருக்கு அப்படின்னா, கிஃப்ட் டீடு தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதோட தொடர்ச்சியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுமார் 30 வருட சட்ட தகராறுகளுக்கு பிறகு ஒரு சகோதரி சமீபத்தில் இந்திய உச்ச நீதிமன்றம், அதாவது இந்தியன் சுப்ரீம் கோர்ட், தனது தந்தையின் சொத்தில் உரிமை தொடர்பான தனது சகோதரனுக்கு எதிராக ஒரு வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் 1995இல் உயில் எழுதாமல் காலமானார். 2 சகோதரர்களும் நீதிமன்றத்துக்கு சென்றதற்கு முக்கிய காரணம், அவர்களின் தந்தை 1985இல் ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை நிறைவேற்றினர். இது
அடிப்படையில் அவரது மற்றும் அவரது தாயின் மரணத்திற்கு பிறகு சொத்து மகளுக்கு நன்கொடையாக வழங்கப்படும் என்று கூறியது. இருப்பினும் 1993 அவர்களின் தந்தை மகளின் பெயரில் செயல்படுத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்து ஒரு விற்பனை அதாவது உயில் பத்திரத்தை உருவாக்கி சகோதரனை சொத்தில் ஒரே உரிமையாளராக மாற்றினார். ஜனவரி 6, 1995 அன்று அவர்களின் தந்தை காலமானார். அப்போதுதான் சகோதரருக்கும் சகோதரிக்கும் இடையேயான சொத்து தகராறு தொடங்கியது. 1985 நிறைவேற்றப்பட்ட பத்திரத்தின் இந்த ஒரு தலைபட்ச ரத்து செய்வதை மகள் ஏற்கவில்லை. மேலும் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பின்னர் உயர் நீதிமன்றத்திற்கும் பின்னர் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றது. 1985 தனது சகோதரியுடன் தங்கள் தந்தை ஒரு உயில் ஒன்றை நிறைவேற்றினார், எனவே அதை ரத்து செய்யலாம் என்று சகோதரர் வாதிட்டார். இருப்பினும் தனது தந்தை ஒரு நன்கொடை பத்திரத்தை நிறைவேற்றினார் என்றும், எனவே அதை ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய முடியாது என்றும், அதனால் அவர்கள் தங்கள் தந்தை விட்டு சென்ற சொத்தில் உரிமையாளராக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்றும் சகோதரி வாதிட்டார். இருப்பினும் அவர்கள் தந்தையால் நிறைவேற்றப்பட்ட பதிவு செய்யப்பட்ட பத்திரம் தீர்வு மூலம் பரிசாக ஒரு கருவி என்று உச்சநீதிமன்றம் கூறியது. எனவே இந்த விளக்கத்தின் மூலம் தந்தையின் சொத்து ஒரு நன்கொடை பத்திரமாக மூத்த சகோதரிக்கு சொந்தமானது செயல்படுத்தப்பட்டவுடன் அதை ஒருதலைபட்சமாக ரத்து செய்யவோ அல்லது நீதிமன்றத்தில் ஆதாரமின்றி ரத்து செய்யவோ முடியாது என்றும், தந்தையின் சொத்து சகோதரிக்கு சொந்தமானது என்று முடிவுக்கு உச்சநீதிமன்றம் வந்தது என்பதையும் அதற்கான சட்டப்பூர்வ காரணத்தையும் அறிய நாம் அதில் உள்ள சட்டம் மற்றும் பிரிவுகளை நாம் பார்க்கலாம். அதாவது இந்த வழக்கில் என்ன சட்டமும் எந்த பிரிவு முக்கியமாக சுற்றி வருகிறது என்றால் 1882 சொத்து பரிமாற்ற சட்டம், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882, அதாவது பிரிவு 122, அதாவது செக்ஷன் 122 இந்த சொத்து சம்பந்தமான வழக்கு தீர்ப்பும் அடங்கியுள்ளது என்பதை நாம் இதில் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த வழக்கை நாம் வரிசையாக பார்க்கும் பொழுது ஜூன் 26, 1985 அன்று ஒரு தந்தை தனது மகளுக்கு குடும்ப சொத்தை பரிசாக வழங்கும் போது பத்திரத்தை நிறைவேற்றினார். அதில் அவர் தனது மற்றும் அவரது தாயாரின் மறைவுக்கு பிறகு சொத்துரிமை பெற வேண்டும் என்று நிபந்தனையின் பேரில் எழுதியிருந்தார். அக்டோபர் 19, 1993 அன்று தந்தை தனது மகளுடன் 1985 செயல்படுத்தப்பட்ட இந்த பத்திரத்திற்கான ரத்து பத்திரத்தை நிறைவேற்றினார். மேலும் சகோதரனுடன் விற்பனை அதாவது உயில் பத்திரத்தை நிறைவேற்றினார். இதன் மூலம் அவருக்கு சொத்தில் முழு உரிமையும் வழங்கப்பட்டது. 1994 கேரளாவில் சேர்த்தலாவில் உள்ள விசாரணை நீதிமன்றத்தில் சகோதரனுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்தார். 2001 சேர்த்தலா விசாரணை நீதிமன்றத்தில் சகோதரியின் மனுவை நிராகரித்து சகோதரனுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்பட்டது. 2023 ஆலப்புழா விரைவு நீதிமன்றம் சேர்த்தலா விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து சகோதரனுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. அதாவது கீழமை நீதிமன்றத்தில் சகோதரி தோத்துடுறாங்க. அதையடுத்து அதுக்கு அடுத்த அப்பீலில்
போகிறாங்க. அந்த சகோதரி, அந்த பெண்மணி அவங்களுடைய சொத்து வந்து சட்டப்படி வந்து அதாவது கிஃப்ட் டீட்டில் வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு அந்த அப்பீல்லையும் வந்து அந்த சகோதரி வந்து தோத்துடுறாங்க. அதுக்கப்புறமும் மனம் தளராமல் வந்து 2004ஆம் ஆண்டு கேரள உயர்நீதிமன்றத்தில் விரைவு நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சகோதரி மேல்முறையீடு செய்தார். திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 நீதிமன்றத்தில் தோற்று போயிடறாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. 2024 2019ஆம் ஆண்டில் கேரள உயர் நீதிமன்றம் சகோதரிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. மேலும் அவரது சகோதரர் சொத்தை உரிமை கோர முடியாது என்று கூறியது. அதாவது எங்கே இவரோட வெற்றி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்து அளித்த தீர்ப்பு, அதாவது சகோதரிக்கு அளித்த தீர்ப்பு, அந்த பெண்மணிக்கு அளித்த எதிரான தீர்ப்பை வந்து ரத்து செய்து கேரள உயர் நீதிமன்றம் வந்து அந்த பெண்மணிக்கு நன்கொடையாக தகப்பனார் உயிரோடு இருக்கும் பொழுது பதிவு செய்து எழுதி வைக்கப்பட்ட நன்கொடை பத்திரம் செல்லுபடியாகும், அதனால் அந்த பெண்மணிக்கு தான் சொத்து அப்படின்னு சொல்லி கேரள உயர் நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கி கீழமை நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்துவிட்டு, இதுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2023ஆம் ஆண்டு கேரள உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அவருடைய சகோதரர் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். அதாவது உயர் நீதிமன்றத்தோட முடிக்காம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொத்தை விட்டு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் திருப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தது வழக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி எங்கு குறிப்பிடப்படும் வழக்கில் பின்வரும் சட்ட கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது என்னென்ன சட்ட கேள்விகள், அதை கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கொஸ்டின் ஆஃப் லா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம உச்சநீதிமன்றம் என்ன கூறுது அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கூறியது ஆவணம் ஒரு உயில் அல்லது கிஃப்ட், அதாவது பரிசு நன்கொடை உள்ளதா என்பதை கண்டறிய முக்கிய சோதனை சொத்தில் நிர்ணயம் தற்போதைய காலகட்டத்தில் குடியேறுபவருக்கு சாதகமாக உள்ளதா அல்லது நிறைவேற்றுபவரின் மரணத்தின் மீது நடைமுறைக்கு வர வேண்டுமா என்பதை பார்ப்பதாகும். இங்கு முடிவு செய்யப்பட வேண்டிய கேள்வி 2 மடங்காக இருக்கிறது. 1985ஆம் ஆண்டில் அந்த ஆவணம் என்னவென்றால் ஒரு நன்கொடை பத்திரம் அல்லது ஒரு தீர்வாக அல்லது ஒரு விருப்பமா, மேலும் சட்டத்தின் கீழ் உள்ளது தேவைகள் அல்லது பத்திரத்தில் உள்ள நிபந்தனைகள் சட்டப்பூர்வ உரிமையை வழங்க பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதுதான் வந்து கொஸ்டின் ஆஃப் லாவா வந்து இந்த உச்சநீதிமன்றம் வந்து நிர்ணயிச்சு அந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டையை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறத வந்து உச்சநீதிமன்றம் தான் விவாதிச்சுட்டு இருந்திருக்கு இந்த வழக்கில். இந்த சட்ட கேள்விக்கான காரணத்தையும் உச்சநீதிமன்றம் விளக்கியது. கூறப்பட்ட சொத்தில் நிர்ணயம் நிறைவேற்றுபவரின் அதாவது தந்தையின் மரணத்தில் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் அது ஒரு உயிலாக இருக்கும் என்று அது கூறியது. ஆனால் நிறைவேற்றுபவர் சொத்தில் தனது ஆர்வத்தை துறந்து குடியேறுபவருக்கு தனது ஆர்வத்தை வழங்கினால் ஆவணம் ஒரு தீர்வாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது. உச்சநீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்ட முன்மாதிரியான வழக்குகள் ராமேஸ்வர் ராவ் நாயுடு மற்றும் மற்றொரு வி கோபாலகிருஷ்ண நாயுடு மற்றும் பலர் வழக்கில் உறுதிப்படுத்தப்பட்ட முன்மாதிரி ஆக இந்த வழக்கை சொன்னது. PK மோகன்ராம் எதிரியாக PN அனந்தாச்சாரியார் மற்றும் பலர் இந்த வழக்கையும் ஒரு எடுத்துக்காட்டாக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டது. அதாவது நன்கொடை, அதாவது பரிசுக்கு தீர்வுக்கும் இடையேயான தொடர்பை உச்சநீதிமன்றம் விளக்குகிறது. ஒவ்வொரு தீர்வு திட்டத்திலும் பரிசு என்ற ஒரு கூறு உள்ளது என்று கூறுகிறது. உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியது என்னவென்றால்,
பரிசுக்கும், அதாவது நன்கொடை, பரிசுக்கும் தீர்வுக்கும் இடையிலான முதன்மையான வேறுபாடு தீர்வு திட்டத்தில் பரிசீலனை இருப்பது தான். பரிசீலனை என்பது ஒரு ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு தரப்பினரும் ஒப்பந்தத்தின் கீழ் தங்கள் கடமையில் ஒரு பகுதியை நிறைவேற்ற வேண்டும் அல்லது வழங்க வேண்டும் என்று பிரதிபலனை தவிர வேறு இல்லை என்று கூறுகிறது. ஒரு பரிசு என்பது ஒரு தன்னார்வ விருப்பம் என்பதால் அது அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் அல்ல எனவும் பரிசீலனையில் கூற அதிலிருந்து நீக்கப்படுகிறது. மறுபுறம் தீர்வு எப்போது பரிசீலனையும் இணைக்கப்படுகிறது, ஏனெனில் இது பெரும்பாலும் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்படுத்தப்படுகிறது. ஒரு அசையா சொத்தின் நன்கொடையை அல்லது தீர்வு பத்திர சட்டத்தில் பிரிவு 17 படி பதிவு செய்யப்பட வேண்டிய ஏற்றுக்கொள்வது, வாழ்நாள் வட்டியாக ஒதுக்குதல் மற்றும் ரத்து செய்வதற்கான கட்டுப்பாடு தொடர்பான நிபந்தனைகள் பரிசு மற்றும் தீர்வு இரண்டிலும் பொருந்தும் என்று கூறுகிறது. இரண்டு சந்தர்ப்பங்களிலும் உரிமையை ஒப்படைப்பதும் நடைபெறுகிறது எனவும், எனவே ஒவ்வொரு தீர்விலும் பரிசு என்ற ஒரு கூறு உள்ளது என்று கூறுகிறது. அதாவது பரிசு, அதாவது நன்கொடை பத்திரம், பரிசு, தீர்வு மற்றும் உயில் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை உச்ச நீதிமன்றம் விளக்குகிறது. அது என்ன உச்ச நீதிமன்றம் விளக்குகிறது என்றால், தன்னார்வ மனநிலையில் கூற 3 செயல்களுக்கும் பொதுவானது கொடையின் கூறு, அதாவது தீர்வு மற்றும் விருப்பம் இரண்டிலும் காணப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆவணத்தின் பெயரிடல் முக்கியமற்றது, மேலும் ஆவணத்தின் தன்மை அதன் உள்ளடக்கங்களில் இருந்து பெறப்பட வேண்டும். அப்படி இருந்தும் ஒரு தன்னார்வ மனநிலை தற்போதைய காலத்திலும் எதிர்காலத்திலும் அதே ஆவணத்தில் ஆர்வத்தை மாற்ற முடியும் என்று கூறுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ஆவணத்தில் தீர்வு மற்றும் உயில் ஆகிய இரண்டின் கூறுகளும் இருக்கும். அத்தகைய ஆவணம் பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் பிரிக்கக்கூடிய கோட்பாட்டின் செயல்பாட்டின் மூலம் ஒரு கூட்டு ஆவணமாக மாறி ஒரு தீர்வு மற்றும் உயில் இரண்டாகவும் கருதப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொரு உரிமையும் ஒரே ஆவணத்தில் இருந்தும் வரும் என்று கூறுகிறது. சொத்து ஏற்கனவே சொத்துரிமை பெற்றவருக்கு குடியேறியவருக்கு சொந்தமானதாக இருப்பதால் ஆயுள் காலத்தில் ஒதுக்கீடு அல்லது ஆவணத்தில் உள்ள எந்த ஒரு நிபந்தனையும் அது சொத்துரிமையை உடல் ரீதியாக வழங்குவதை ஒத்திவைத்தாலும் அதை உயிலாக கருத முடியாது என்பதை இங்கு உச்ச நீதிமன்றம் ஆணித்தனமாக கூறுகிறது. அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன கூறுகிறது என்றால், பிற்பாடு ஒரு பரிசு, அதாவது நன்கொடை பத்திரம், ஒரு பரிசு அல்லது தீர்வுக்கான தற்போதைய காலத்தில் நில உரிமையில் பரிமாற்றம் இருக்க வேண்டும். மேலும் அத்தகைய பரிமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பரிமாற்றம், சாசனம் எழுதியவரின் மரணம் வரை ஒத்திவைக்கப்பட்டால் ஆவணம் ஒரு உயிலாக கருதப்பட வேண்டும் என்று கூறுகிறது. சட்டம் ஒரு உயில் பதிவு செய்ய தேவையில்லை என்பதற்காக ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது மட்டுமே உள்ளடக்கத்தை நிராகரிப்பதற்கும் ஆவணத்தை ஒரு பரிசாக கருதுவதற்கும் ஒரே காரணமாக இருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. மறக்கக்கூடாதது என்னவென்றால், ஒரு பரிசை பொறுத்தவரை அது உரிமையாளரால் மற்றொரு நபருக்கு இலவசமாக வழங்கப்படும் மானியமாகவும்
ஒரு தீர்வின் விஷயத்தில் கருத்தில் கொள்ளப்படுவது பரஸ்பர அன்பு, கவனிப்பு, பாசம் மற்றும் திருப்தி, சுயாதீனமானது மற்றும் முந்தைய காரணிகளின் விளைவாகும். ஒரு உயிரை பொறுத்தவரை அது ஒரு குறிப்பிட்ட முறையில் தனது சொத்தை மாற்றுவதில் சாசனம் எழுதுபவரின் நோக்கத்தின் அறிவிப்பாகும். எனவே ஆவணங்களில் தன்மையை அதன் உள்ளடக்கங்களில் இருந்து புரிந்து கொள்வதில் ஏதேனும் தெளிவின்மை இருந்தாலும் முடிவெடுப்பதற்கு நிறைவேற்றுபவரின் அடுத்தடுத்த நடத்தையையும் கருத்தில் கொள்ள வேண்டுமென்று உச்ச நீதிமன்றம் கருதுகிறது. உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு என்ன? மறைந்த தந்தையின் சொத்து சகோதரனுக்கு அல்ல சகோதரிக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கியது. விசாரணை நீதிமன்றமும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் சட்டத்தை மதிக்காமல், சட்டத்தை சரியாக பரிசீலனை செய்யாமல் ஆவணம் ஒரு உயில் என்று முடிவுக்கு தவறாக வந்துள்ளதாக உச்ச நீதிமன்றம் கூறியது. இருப்பினும் கேரள உயர் நீதிமன்றம் இங்கு குற்றம் சாட்டப்பட்ட தீர்ப்பில் ஆவணத்தை ஒரு தீர்வாக கருதி கீழே உள்ள நீதிமன்றங்களின் ஒரே நேரத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை சரியாகவே ஒதுக்கி வைத்துள்ளது. அதாவது செட்டசைட் பண்ணியிருக்குன்னு சொல்றார். அதன்படி இந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இது உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறது என்று உச்ச நீதிமன்றம் கூறியது. இந்த தீர்ப்பு சொத்து பரிமாற்ற தகராறுகளில், குறிப்பாக குடும்ப தீர்வுகள் சம்பந்தப்பட்டவற்றில் அதிக சட்ட உறுதிப்பாட்டை வழங்குகிறது. அன்பு மற்றும் பாசத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்வு பத்திரம் நன்கொடையாளர் வாழ்நாள் முழுவதும் வட்டியை ஒதுக்கி வைத்து நன்கொடை பெறுவதற்கு உரிமையை வழங்குவது சட்டப்பூர்வமாக ஒரு பரிசாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்துகிறது. ஒரு பரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் அது திரும்ப பெற முடியாததாகிவிடும். மேலும் நன்கொடையாளரால் ஒருதலைபட்சமாக ரத்து செய்யப்பட்டால் அது செல்லாது. ரத்து செய்ய எந்த விதி அல்லது ஒதுக்கீடு இல்லாத நிலையில் என்று டிஎம்டி என்று அதை கூறுகிறது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்ற சட்ட விதிகளை விளக்கி பின்வருவவற்றை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒரு பரிசு பத்திரம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டவுடன் அதை ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய முடியாது என்று கூறுகிறது. ஒரு பரிசையோ அல்லது தீர்வையோ சரிபார்க்க உடைமையை ஒப்படைப்பது ஒரு அத்தியாவசிய நிபந்தனை அல்லது என்பது ஒரு தீர்க்கப்பட்ட சட்டம். எனவே ஆவணம் செல்லுபடியாகும் வகையில் இருக்க அது நிறைவேற்றுபவரின் வாழ்நாளில் செயல்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டால் போதுமானது என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. தற்போதைய வழக்கில் வாதி ஆவணத்தை பதிவு செய்துள்ளார் என்பது சர்ச்சைக்குரியது அல்ல. ஆவணம், அதாவது பிரதிவாதி எண் 1 தந்தை ஆல் ஒப்படைக்கப்பட்டால் மட்டுமே வாதியால் அத்தகைய பதிவு சாத்தியமாகும். வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது வாதி, அதாவது மகள், அசல் உரிமை பத்திரத்தை வைத்திருந்தார். வாதி பின்னர் ஆவணத்தை எடுத்து சென்றார் என்று பிரதிவாதியின் நிலைப்பாட்டை நம்பத்தகுந்ததாக இல்லை என்று உச்ச நீதிமன்றம் கூறியது. பதிவு செய்த பிறகு அசல் பத்திரம் திருப்பி அனுப்பப்பட்டது என்று கருதினாலும் அது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற உண்மையை மாற்ற முடியாது. ஒரு பரிசு நடவடிக்கை எடுக்கப்பட்டவுடன், அதாவது நன்கொடை பத்திரம் பதிவு செய்யப்பட்டவுடன் அதை ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய முடியாது என்று
உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் கூறியிருக்கிறது. 1882ஆம் ஆண்டு சொத்து பரிமாற்ற சட்டம் பிரிவு 122 பரிசு பத்திரத்தை பெறுவதும் பதிவு செய்வதும் பரிசை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் என்று கூறுகிறது. உடைமையை ஒப்படைப்பது என்பது ஏற்றுக்கொள்வதை நிரூபிப்பதற்கான ஒரு முறை மட்டுமே. ஒரே முறை அல்லது வாதியால் அசல் ஆவணத்தை பெற்று அதை பதிவு செய்வது பரிசை ஏற்றுக்கொள்வதற்கு சமமாகும். மேலும் பரிவர்த்தனை 1882ஆம் ஆண்டு சொத்து பரிமாற்ற சட்ட பிரிவு 122 தேவையை பூர்த்தி செய்கிறது. சொத்தில் இருந்து வருமானத்தை அனுபவிக்கும் உரிமையையும் ஒரு வாழ்நாள் ஆர்வத்தை உருவாக்குவது வாதி அதாவது மகளின் வளாகத்தில் வசிக்கலாம் இருப்பதற்கு ஒரு நம்பத்தகுந்த மற்றும் நியாயமான காரணமாகும். ஆவணம் அதாவது பரிசு பத்திரம் என்ற அறிவிக்கப்பட்டவுடன் பிரதிவாதி எண் 1 அதாவது தந்தை அதை ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய உரிமை இல்லை என்றும் மேலும் துணை பதிவாளருக்கு ரத்து பத்திரத்தை பதிவு செய்ய உரிமை இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கூறுகிறது. ஆவணம் ஒரு பரிசாக அதாவது நன்கொடையாக வகைப்படுத்தப்பட்டவுடன் ரத்து செய்வதற்கான எந்த ஒரு பிரிவும் அல்லது முன்பதிவும் இல்லாத நிலையில் அதை ரத்து செய்ய நிறைவேற்றுபவருக்கு உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. அதாவது பரிசு நன்கொடை பரிசை ரத்து செய்வதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு காரணங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் எனவே எங்கள் கூற்றுப்படி ஆவணத்தில் ஒருதலைபட்ச ரத்து செல்லாது என்றும் மேலும் இயற்கையான விளைவாக பிரதிவாதி எண் 1 தந்தையால் செயல்படுத்தப்பட்ட 19/10/1999 தேதியிட்ட பத்திரம் செல்லாது என்றும் அதாவது உயிர் பத்திரம் செல்லாது என்றும் பதிவில் உள்ள உண்மைகள் பிரதிவாதி எண் 3 மற்றும் 4 ஆகிய மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பிரதிவாதி எண் 1 வாதியின் வழக்கை ஆதரித்ததன் என்பதை புறக்கணிக்க முடியாது என்பதையும் வெளிப்படுத்தப்பட்டது. மேலும் ஆவணத்தில் உள்ள மறுபரிசீலனைகள் ஆவணத்தை தீர்வு என்று வகைப்படுத்துவதற்கான தேவையை வெளிப்படையாக நிரூபிக்கின்றன மற்றும் பூர்த்தி செய்கின்றன. இந்த தீர்ப்பிலிருந்து சில முக்கிய சட்டப்பூர்வ முடிவுகள் என்ன என்றால், இந்த தீர்ப்பிலிருந்து சில முக்கிய சட்டப்பூர்வ விளைவுகள் குறிப்பாக இந்த சட்டத்தில் ஒரு பத்திரம் இருவரும் மனப்பூர்வமாக அதாவது நன்கொடை பத்திரம் பதிந்த பின்பு அதை ரத்து செய்ய முடியாது மற்றும் பதிவு செய்யும் பொழுதே பத்திரத்தின் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை மகளிடம் கொடுத்ததால் தந்தை மகளிடம் கொடுத்ததால் அவர் சுவாதீனம் அதாவது பொசசனை வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு 1985ஆம் ஆண்டு ஒரு தந்தை தனது மகளுக்கு செய்த பரிமாற்ற பத்திரத்தின் நிலைநிறுத்தியுள்ளது. முக்கிய நீதித்துறை கட்டுப்பாட்டில் அது இருக்கிறது. 1985ஆம் ஆண்டு ஆவணம் தீர்வு பத்திரம் வடிவில் இருந்த போதிலும் அது ஒரு பரிசு பத்திரம் அதாவது நன்கொடை பத்திரம் என்று நீதிமன்றம் கூறியது. இது இயற்கையான அன்பு மற்றும் பாசத்தால் செயல்படுத்தப்பட்டது மற்றும் மகளுக்கு சொத்தில் உரிமையை வெளிப்படுத்தியது. ஆனால் அவரது பெயரில் வாழ்நாள் முழுவதும் ஒரு உரிமையை வைத்திருந்தது என்பதை உச்சநீதிமன்றம் கூறியது. அதாவது எதற்காக அப்படி கூறியது என்றால், அந்த பரிசு பத்திரம் நன்கொடை பத்திரத்தை பதிந்த சரத்துக்களில் அவருக்கு பிற்பாடுதான் அந்த பத்திரத்தில் உள்ள சரத்துக்களும் அந்த சொத்தும் அந்த பெண்ணிடம் அதாவது அவருடைய மகளிடம் செல்லும் என்று சரத்து முன்மொழியப்பட்டிருந்தது.
செல்லுபடியாகும் வகையில் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிசு அல்லது தீர்வு பத்திரத்தை நன்கொடையாளரால் திரும்ப பெற முடியாது என்று கூறியது. 1985 பத்திரத்தை திரும்ப பெற்றது. சொத்தை தனது மகனுக்கு வழங்க தந்தையில் 1993 முயற்சி பயனற்றதாக கருதப்படுகிறது. அதாவது 1993 மகனுக்கு உயில் எழுதி வைத்தார். அதாவது இதற்கு முன்பாக 1985 பதியப்பட்ட நன்கொடை பத்திரத்தை ரத்து செய்து இந்த உயில் பத்திரத்தை எழுதி வைத்தது பயனற்றது என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. நன்கொடையாளரிடம் வாழ்நாள் பங்கு ஒதுக்கீட்டை ஒதுக்குவது பரிசு அல்லது பரிசு பத்திரத்தின் தன்மையை மாற்றாது என்றும் கூறுகிறது. அத்தகைய முன்பதிவுகள் பயனாளிகளுக்கு உரிமையின் ஆரம்ப மாற்றத்தை மாற்ற முடியாது என்று நீதிமன்றம் கருதியது. இயற்கையான அன்பும் பாசமும் பணம் இல்லாமல் சொத்து மானியங்களுக்கு நல்ல பரிசீலனையாக உறவினர்களிடையே பரிசுகளையோ அல்லது தீர்வு பத்திரங்களையோ முறையாக வழங்க முடியும். அசையா சொத்தை நன்கொடையாகவோ அல்லது தீர்வு காணவோ அவசியம் உண்மையான உடைமை தேவையில்லை என்று நீதிமன்றம் விளக்கியது. உரிமையை மாற்றுவதற்கு பத்திரத்தை செயல்படுத்துதல், பதிவு செய்தல் மற்றும் பயனாளியான ஏற்றுக்கொள்ளுதல் போதுமானது என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. சொத்து பரிமாற்றத்தில் தன்மை மற்றும் நோக்கம் சட்ட ஆவணத்தை வரையறுக்கிறது என்பதையும் கையொப்பமிட்ட பிறகு நன்கொடையாளரால் அதை ரத்து செய்ய முடியாது என்பதையும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது. ஆவணத்தின் பெயரில் பரிசு பத்திரம், தீர்வு பத்திரம் அல்லது உயில் என அழைக்கப்பட்டாலும் அதன் சட்ட விளைவை தீர்மானிப்பதில்லை என்பதை தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது. முக்கியமானது என்னவென்றால் கட்சிகளில் அதாவது பார்ட்டியின் நோக்கம் மற்றும் உரிமைகளின் உண்மையான பரிமாற்றம் ஆகும். கவனிக்கப்படக்கூடியவை ஒரு பரிசு அல்லது தீர்வு பத்திரம் அதாவது உயில் பத்திரம் உரிமைகளை உடனடியாக மாற்றலாம் அல்லது ஒத்திவைக்கப்பட்ட உரிமைகளை உள்ளடக்கி இருக்கலாம். ஆனால் அத்தியாவசிய தேவை பரிசை ஏற்றுக்கொள்வது இது உடல் உடைமையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறது. கூடுதலாக நன்கொடை பெறுபவர் அல்லது பயனாளி ஏற்றுக்கொண்டதற்கான தெளிவான சான்றுகள் இருக்கும் வகை உடைமையை வழங்குவது ஒரு பரிசு அல்லது தீர்வு செல்லுபடியாகும் ஒரு தீர்வுத்தக்க முடிவாக தேவை அல்லது அதனை தீர்ப்பு வழிவகுக்கிறது. இறுதியாக ஒரு தீர்வு பத்திரத்தை அதாவது உயில் பத்திரத்தை பொறுத்தவரை குடியேறியவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு உரிமையை தக்க வைத்து கொள்ளலாம். மேலும் 1882 சொத்து பரிமாற்ற சட்ட பிரிவு 41 கீழ் குடியேறியவர் ஒரு வெளிப்படையான உரிமையாளராகவே இருப்பார் என்று சட்டப்பூர்வ விளைவை கொண்டுள்ளார் என்பதை தீர்ப்பு எடுத்து காட்டுகிறது. முடிவில் ஒரு நன்கொடை அதாவது பரிசு பத்திரம் செயல்படுத்தப்பட்ட பிறகு அத்தகைய ரத்து செய்ய அனுமதிக்கும் குறிப்பிட்ட விதிகள் பத்திரத்திலேயே சேர்க்கப்படாவிட்டால் அல்லது 1882 சொத்து பரிமாற்ற சட்டத்தில் பிரிவு 126 கீழ் வழங்கப்பட்ட சட்டத்தால் அனுமதிக்கப்படாவிட்டால் நன்கொடையாளரால் ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது. இதில் பரிசு நன்கொடை பத்திரத்தை ரத்து செய்வதற்கு குறிப்பிட்ட நிபந்தனைகள் உள்ளன என்பதை மறுக்கிறது. இந்திய உச்சநீதிமன்றம் பரிசு நன்கொடை தீர்வுகள் தொடர்பான சொத்து சட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னுதாரணத்தை நிறுவியுள்ளது என்று கூறுகிறது. நன்கொடையாளர் பரிசை ஏற்றுக்கொண்டு
நன்கொடையாளர் சொத்தை மாற்றுவதற்கான தெளிவான நோக்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு பரிசு அல்லது ஒரு தீர்வு சரிபார்க்க உடைய வழங்குவது அவசியமில்லை என்று தீர்ப்பு கூறுகிறது. முக்கியமாக ஒரு பரிசை தீர்வு பத்திரம் மூலம் ஏற்றுக்கொண்ட பிறகு நன்கொடையாளர் சொத்தில் வாழ்நாள் முழுவதும் பங்கு வைத்திருக்கிறார். அதை ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துகிறது. அதாவது பரிசுகளை சரிபார்க்க வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறுகிறது. சட்டப்பூர்வ சம்பிரதாயங்கள் வேறு விதமாக முடிக்கப்பட்டு பரிசுகளில் நோக்கம் தெளிவாக இருந்தால் பரிசுகளை சரிபார்க்க உடைமையை உடல் ரீதியாக வழங்குவது கட்டாயமில்லை என்று கொள்கையை இந்த தீர்ப்பு வலியுறுத்துகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட படி பரிசுகளை நன்கொடை திரும்ப பெற முடியாத தன்மையாகும் என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. ஒரு பரிசு அதாவது நன்கொடை பத்திரம் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் நன்கொடையாளர் ஒருதலைபட்சமாக பரிசை ரத்து செய்யும் உரிமையை இழக்கிறார் என்று கூறுகிறது. இது நன்கொடை பெறுபவரின் நலன்களை பாதுகாக்கிறது என்பதை இது வலியுறுத்துகிறது. நன்கொடை பெறுபவரின் உரிமைகளை பாதுகாத்தல். இந்த தீர்ப்பு நன்கொடையாளர் அதாவது பரிசு பெற்ற பிறகு அதாவது கிஃப்ட் டீட் யாருக்கு கொடுக்கப்படப்பட்டிருக்கிறதோ அதற்கு பிறகு செய்யும் எந்த ஒரு செயல்களிலிருந்தும் நன்கொடை பெறுபவரின் உரிமையை பாதுகாக்கிறது. அதனால் பரிசுகள் அதாவது கிஃப்ட் டீட் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளின் நிலைத்தன்மை மற்றும் உறுதிப்பாடு உறுதி செய்யப்படுகிறது. இது முக்கியமான தீர்ப்பாக மற்றொன்று கருதப்படுகிறது. இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் பரிசு தீர்வுகளின் புனிதத்தன்மையை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது. மேலும் உடைமைகளை நேரடியாக வழங்குவது அவற்றில் செல்லுபடியாகும் தன்மைக்கு ஒரு முன் நிபந்தனை அல்லது என்பதை குறிப்பிட்டு உள்ளது. இந்த முடிவு நன்கொடையாளர்கள் அதாவது கிஃப்ட் டீட் வழங்குபவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுகளை தன்னிச்சையாக ரத்து செய்வதை தடுப்பதன் மூலம் நன்கொடையாளர்களின் சட்டப்பூர்வ நிலையை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் பரிசு பரிவர்த்தனைகளை சுற்றியுள்ள சட்ட கட்டமைப்பை எளிதாக்குகிறது. இது போன்ற பத்திரங்களில் ஈடுபட்டுள்ள தரப்பினருக்கு தெளிவு மற்றும் உத்தரவாதத்தை வழங்குகிறது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பு பெருநகரங்களில் நலன்களை பாதுகாப்பதற்கும் சொத்து பரிவர்த்தனைகளையும் அதாவது பரிமாற்றங்களையும் நன்கொடையாளர்களின் நோக்கங்களை நிலைநிறுத்துவதற்கும் இந்த தீர்ப்பை முக்கியமாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியமான தீர்ப்பு என்பதை நாம் இதில் பதிவிடுகிறோம். அதாவது இதற்கு முன்பாகவே நான் ஷார்ட்டாக ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன். இந்த வழக்கு எதனால் வழக்கு வந்தது, வழக்கு எத்தனை ஆண்டு காலம் நடந்தது என்பதை நாம் இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்கு என்பதால் நாம் இந்த காணொளி பதிவு செய்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் முக்கியமாக ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக லாவை எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம். கேஸ் லாஸை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் சட்டத்தை புரிந்து கொள்ளணும். சட்டத்துக்கு மேல் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் சட்டத்திற்கு மேலானது என்பதையும் நாம் அடித்தளமாக இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோரோவர் நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சோசியல் மீடியாவில் பகிர்ந்தால் எல்லா நண்பர்களும் நம்மளுடைய சட்ட விளக்கங்களையும் சட்ட அறிவையும் பெருக்கிக் கொள்வார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதனால் எல்லாரும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.